வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2025 முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2025 வரை வெள்ளி முதல் வேலம் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். பிறந்துவிட்டது. அவற்றிலே முதல் வாரமாகப்பட்ட இவ்வாரத்தில் எவ்வாறு பலாபலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது காணவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் அவற்றை பூஜிக்கப்பட்டு சரியான நாளிலே உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே அவற்றை எங்களை அழைக்கலாம். மேலும் இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கும் இப்பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் கிரகநிலைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை எவ்விதத்திலும் மாற்றமில்லை. ரிஷபராசிலே குரு வக்ரமாகவும், கன்னிராசிலே கேது பகவானும், கும்பராசிலே சனீஸ்வர பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை கடக ராசியிலே செவ்வாய் பகவான் நீச்சமாக வக்ரகதியில் இருக்கின்றார். விருச்சிக ராசியிலே புதன் பகவான், தனுசு ராசியிலே சூரிய பகவான், கும்பராசியிலே சுக்கிர பகவான் இருக்கிறார்கள். இவற்றிலே புதனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகிறார். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். மேலும் சந்திரனாகப்பட்டவர் நாள்கோளிலே வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட வெள்ளி அன்று மகர ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு என்று பார்க்கின்றோம் மகர ராசியில் இருந்து கும்பராசி, மீன ராசி, மேஷ ராசி, ரிஷபராசி என்று சஞ்சாரம் செய்கின்றவர் வாரத்தின் இறுதி நாளாகப்பட்ட வேலன் அன்று 9ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலே கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மிதுன ராசி சந்திராஷ்டமம் பெறுகிறார்கள். அதன் பிறகு கடகராசி சந்திராஷ்டமம், சிம்ம ராசிக்கும் சந்திராஷ்டமம், கன்னி ராசிக்கும் சந்திராஷ்டமம், துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டமம் இவ்வாரத்தில் வருகின்றது. ஆகையால் சந்திராஷ்டம நாட்களே இந்த ராசிகள் ஆகப்பட்டவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய அனைத்து ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இவ்வார பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களுக்கும் ஷேர் செய்யும்படி தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு லாபஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கின்றது. சனி சுக்கிரன் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். 6லே கேது யோகத்தை தருகிறார். 8ல் அமர்ந்திருக்கின்ற புதன் 9க்கு சென்று தனுசில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடாகப்பட்ட மிதுன ராசி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆகையால் முயற்சியிலே தைரியம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிரத்தை எடுத்து செயல்படுத்துவீர்கள். அந்த எந்த ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும் அவற்றை முயற்சியோடு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரம்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். 10ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்வதும் வாரத்தின் இறுதி நாளில் 2ல் உச்சம் பெறுவதும் மிக அற்புதமான அமைப்பு. எனவே இந்த வாரம் மனம் மிக அற்புதமாக தெளிவாக ஆண்டு பிறந்திருக்கிறது. எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் உங்களிடம் இருக்கும். அதற்குரிய முயற்சியிலே வேட்கை இருக்கும். உங்களுடைய செயல்கள் விடாமுயற்சி வைராக்கியம் கொண்டதாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஜெயம் நன்மை இருக்கின்றது. 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து 3ஆம் இடத்தை அவரும் பார்ப்பதனால் மேல் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள், மிகப்பெரிய மனிதர்களிடையே அறிமுகம், ஆதரவு போன்றவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகையால் எந்த ஒரு செயலும் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். 2ல் குரு வக்ரமாகவும் ராசியாதிபதியாகப்பட்ட செவ்வாய் 4ல் வக்ரமாகவும் இருக்கிறார்கள். ஆகையால் உடல்நலத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வார்த்தையிலே சற்று கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் சொன்னால் இந்த வாரத்தில் அவை பலிக்கும். ஆகையால் யாரையும் நீங்கள் கடினமான வார்த்தை சொல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு யோகமே மிகுதியாக இருக்கின்றது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியும் சுக்கிரனும் மிகப்பெரிய யோகத்துக்குரிய வெற்றிகளை தருவார்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை காரிய அனுகூல சித்தி இருக்கின்றது, லட்சுமி அருள் இருக்கின்றது. இந்த வாரம் சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவிலே அற்புதமான ஒரு மகிழ்ச்சி இருப்பதனால் தொழில் வியாபாரம் மிக மிக ஒரு அதிகமான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். அதுவே மிக முக்கியம். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய முழுமையான கவனம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தால் உங்களுடைய செயல்களிலே உற்சாகம் இருக்கும் அல்லவா? அவை இந்த வாரம் மிக அதிகமாகவே இருக்கும். எனவே பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். 5க்குரியவர் 5க்கு 5ஆக சூரியன் பாவத் பாவமாக 9லே குருவோடைய வீட்டில் இருப்பது பலமானது உங்களை பொறுத்தவரை. ஆகையால் இந்த வாரம் உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் உங்களிடம் நட்பு மட்டும் பாராட்ட மாட்டார்கள், உங்களுக்கான ஒரு ஒத்துழைப்பையும் கொடுப்பார்கள், உற்சாகப்படுத்துவார்கள். சில வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் உங்களுக்கு கொடுப்பார்கள். இவை நீ செய்து காட்டின என்றால் உனக்கு நான் இதை பரிசாக, உனக்கு உயர்ந்த பொறுப்பு, உயர் பதவி மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் கேட்டிருந்தும் தட்டினால் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்பொழுது தட்டுங்கள், அவை திறக்கப்படும் உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு. ஆகையால் காரிய சித்தி இந்த வாரத்தில் மிக அற்புதமாக இருக்கின்றது. பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பாக இருப்பதனால் கணவன் மனை உறவிலே அன்பு அதிகமாக இருக்கும். ஆண்டு பிறந்ததே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குரு 2ல் வக்ரமாக இருந்தாலும் பாதிப்பு இல்லை. குரு உங்களுக்கு யோகாதிபதி. சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பானது. எனவே திருமண முயற்சி மார்கழி மாதம் இப்பொழுது இருக்கிறது. மிக விரைவில் தை பிறக்கப் போகிறது. இருந்தாலும் இப்பொழுது அதற்குரிய முயற்சி எடுங்கள். நல்ல வரனே வரக்கூடிய நல்ல மாதம், நல்ல வாரம் இந்த வாரம். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகம் மிகப்பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிக்குரிய சாதகமான பதில்கள் இவையெல்லாம் கலைத்துறையில் களை கட்டும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு சுக்கிரன் மிக அற்புதமாக பலமாக இருப்பதனால் காதலிலே அன்பு அதிகரிக்கும். மேலும் பாசம் மற்றும் நேசம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வீட்டில் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் என்பதும் இந்த இடத்தில் இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சந்திரன் மிகவும் பலமாக இருக்கின்றார். ஆகையால் காதலை தாராளமாக வெளிப்படுத்துங்கள், பதில் நல்லதாகவே இருக்கும். அதாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் நன்றாகவே இருக்கின்றார். பாவமாக பலமாக இருக்கின்ற நிலை அரசியலிலே மேன்மை இருக்கின்றது. புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இந்த வாரம் உங்களுக்கு. மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை குரு புதன் தொடர்பு இருக்கின்ற நிலையில் அதன் பிறகு குருவோடைய வீட்டுக்கு புதன் சென்று தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற சிறப்பு இந்த வாரம் கல்வியிலே மேன்மை. இதுவே மேஷ ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். இவ்வாரத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தெய்வம் என்று பார்க்கின்றபோது கந்தன். செவ்வாய் வக்ரமாக இருப்பதும் நீச்சகதியில் இருப்பதும் அந்த கடகத்தில் இருப்பதால் கந்தனை வழிபடுவதனால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் பறந்தோடிவிடும் என்று கூறி நலம் பெறுக வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். ஆண்டின் முதல் வாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக அமைந்திருப்பது எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. காரணம், உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவான் மிக மிக யோகாதிபதியாக, முதன்மையான யோகாதிபதியாக, கோண கேந்திரங்களுக்கு அதிபதியாகப்பட்ட சனீஸ்வர பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதும் யோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியதாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். மேலும் மற்றொரு யோகாதிபதியான புதன் பகவான் 4ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8க்கு செல்கின்றார். கோச்சார ரீதியாக 8இல் புதன் மறைவது, மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக அனைத்து ராசி அன்பர்களுக்கும் 8இல் புதன் அமர்வது யோகம் என்றால், உங்களுடைய ரிஷபராசிக்கு புதன் 8இல் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடாகப்பட்ட மிதுனம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மிகவும் முக்கியம். தனம், குடும்பம், வாக்கு, கல்வி போன்ற இடங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. அந்த இடத்தை புதன் பார்க்கிறார், தன் சொந்த வீட்டை. பொதுவாக மாதக்கோள்களிலே செவ்வாயை தவிர்த்து சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். ஆகையால் இங்கு புதன் உங்களுக்கு 8இல் அமர்வதும், அவர் 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் மிக மிக பலமானது. குருவுடைய சுபர் வீட்டில் அமர்கின்றார். எனவே தனஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. இவ்வாரத்தில் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகஸ்தானமான கர்மஸ்தானமான 10ஆம் இடமும் பலம் பெறுகின்றது. தனஸ்தானமான 2ஆம் இடமும் பலம் பெறுகிறது. இதைவிட ரிஷபராசிக்கு என்ன வேண்டும்? இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம் உங்களுக்கு. மேலும் சூரியன் 8இல் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் 8இல் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் புதன் சேர்ந்து விடுகிறார் 4ஆம் தேதி அன்று. மேலும் ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் குரு வக்ரகதியில் இருக்கின்றார். கெட்டவன் மேலும் கெடுகின்றார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு. 3இலே செவ்வாய் வக்ரம், 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். செவ்வாயோ ஒரு தைரியமான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு கிரகம். மிக மிக வேகமாகவும் மிக மிக வெற்றியை பெற வேண்டும் என்கின்ற உறுதியையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 3ஆம் இடத்தில் அமர்வதும், அதுவும் வக்ரமாக நீச்சகதியில் இருந்து மிகப்பெரிய பலம் பெறுவதும் உங்களுக்கான வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன், 3க்குரிய சந்திரன் உங்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளாக வெள்ளி அன்று சந்திரன் சொந்த வீட்டை பார்க்கிறார். அதன் பிறகு 10க்கு போகிறார் கும்பத்திற்கு. அதன் பிறகு லாபத்துக்கு செல்கிறார் மீனத்திற்கு. இது எல்லாம் பலம் பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் சந்திரனாலும் உங்களுக்கு இருக்கின்றது. ராசிக்கும் வேலை நன்று முடிகின்றார். எனவே இந்த வாரம் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான யோகத்துக்குரிய வாரம். தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான தன லாபம், மேலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் ஆண்டு பிறந்திருக்கின்றது. அவற்றின் முதல் வாரமே உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறி தெரியும். இந்த ஆண்டே சிறப்பாக இருக்கும் என்று அதற்கான ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான தன லாபத்தை கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த வாரம். உத்தியோகம், உங்களுடைய முயற்சியை தைரியமாக இருங்கள். இந்த வாரத்தில் காரிய அனுகூலம் சிறப்பாக இருக்கும். உயரதிகாரிகள் சற்று பொறுமை காட்டுங்கள் வார்த்தையிலே. ஏனென்றால் 8இல் சூரியன் பாதிப்பு இல்லை. ஆனாலும் பொறுமை காட்டுங்கள் வார்த்தையிலே. மற்றபடி அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் இந்த வாரத்திலே. எனவே மேன்மையும் வெற்றியும் உங்கள் பக்கத்திலே. இந்த வாரம் உங்களுக்கான சிறப்பு மிக அருகிலே இருப்பதால் உத்தியோகத்தில் உயர்வு. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு இடத்தை புதன் பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அன்பு, பாசம் 5க்குரியவரும் புதனை. எனவே இந்த வாரம் பெண்களுக்கு திருமணமானவர்களுக்கு மிக மிக அற்புதமான மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை என்றாலும் குரு வக்ரமாக இருப்பதும், சுக்கிரன் சனி சேர்ந்து இருப்பதும் திருமண முயற்சியில் தடை இல்லை. இருப்பினும் மார்கழி மாதம் இந்த வாரத்தில் இருக்கிறது. மிக விரைவில் தை. எனவே தை பிறந்த பிறகு முயற்சிப்பது நல்லது. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு தடைகள் இல்லை. காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைந்த வாரம் இந்த வாரம். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப மாற்று கருத்து எதிர்த்தாலே உங்களுடைய காதலனோ காதலிலும் இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
உள்ளம் எப்பொழுதும் இன்பத்தில் இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள், சந்திரன் மிக பலமாக இருக்கின்ற இந்த வாரம் தாராளமாக உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அவற்றுக்குரிய நல்ல செய்தி உங்களுக்கு பதிலாக கிடைக்கும். கலைத்துறை யோகத்துக்குரிய வாரம். கலைத்துறையிலே மேன்மை, புதிய வாய்ப்பிலே வெற்றி, மேலும் செயல்களிலே சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் கவன சிதறல்களுக்கான எண்ணங்கள் வெற்றியை நோக்கியே இருக்கும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் 8ல் இருப்பதனால் சாதகமற்ற வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. படிப்பு, அதாவது மாணவ கண்மணிகள், கல்வியிலே புதன் 8ல் இருப்பது, மறைந்த புதன் கல்வியை கொடுப்பார். இந்த வாரம் கல்வியிலே உங்களுக்கு ஆர்வமே அதிகரிக்கும். இதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி. இறைவியை வணங்குங்கள். லட்சுமி தேவி அஷ்டலட்சுமியை வணங்குங்கள். அதில் குறிப்பாக கஜலட்சுமியை வணங்குங்கள். கஜலட்சுமியை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு தனலட்சுமி மிகப்பெரிய தனலாபத்தை கொடுப்பார். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் 3ஆம் தேதி இருக்கின்றார். அதன் பிறகு 4ஆம் தேதி என்று ராசிக்கு 7ஆம் இடமாகப்பட்ட தனுசுக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது சிறப்பானது. கூட சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் பலமானது மிதுன ராசிக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி என்று பகல் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம், பொறுமை தேவை அந்த நாளிலே. பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற போது ராசிக்கு 7லே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ல் சூரியன் இருக்கிறார்கள், பாதிப்பில்லை என்றால் கவனம் தேவை. 7ல் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவரை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். சிறு சிறு கட்டிகள் போன்றவைகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருக்கும். சூடால் வந்த கட்டிகள் போன்றவைகள் பிரச்சனை, வயிற்று பிரச்சனை போன்றவைகள் இருந்தால் இனி அவ்வாறு இருக்காது. ஏனென்றால் சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுவார். ராசிக்கு இருபுறமும் வக்ர கிரகங்கள் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாகவும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வக்ரமாகவும் இருந்தாலும் அவர்கள் இருவரும் உங்களுக்கு நல்லவர்கள் அல்ல. குரு உங்களுக்கு பாதகாதிபதி, செவ்வாயோ ஜென்ம பகை கொண்டவர், 6ஆம் இடத்துக்குரியவர். எனவே இவர்கள் வக்ரமாக பெறுவது நன்மை என்றால் இருபுறமும் வக்ர கிரகங்கள். ராசியோ சூரியன் என்கின்ற ஒரு உஷ்ண கிரகம் பார்க்கிறது. ஆகையால் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் சற்று குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கும். ஏதோ ஒரு சிந்தனை உங்களை அழுத்தி கொண்டிருக்கும். ஆண்டு பிறந்து விட்டது, இந்த ஆண்டு என்ன செய்யலாம்? கடந்த ஆண்டு உங்களுக்கு சில வகையிலே சிரமங்களை கொடுத்திருக்கும். காரணம் சனி 9லே இருந்திருக்கின்ற நிலை. இந்த ஆண்டு எவ்வாறு இருக்குமோ என்கின்ற அச்சம் போன்றவைகள் உங்களுக்கு இருந்ததால் அவற்றினால் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். இதற்கு காரணம் இருபுறமும் வக்ர கிரகங்கள் இருப்பதனால். அவற்றினால் இந்த கவலைப்படாதீர்கள். இந்த ஆரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையே அதிகமாக இருக்கின்றது. சந்திரன் தனாதிபதியாகப்பட்ட சந்திரன் 9, 10, 11 போன்ற இடங்களில் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. சுக்கிரன் மற்றும் சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள். அவர்கள் 9ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றபோது மிகவும் பலமானது. ராசிக்கு 5க்குரிய சுக்கிரன், 9க்குரிய சனி இருவரும் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ல் இருப்பதை விட ஒரு பலம் என்ன வேண்டும்?
மேலும் உங்கள் ராசியாதிபதியான புதன் உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே 1, 5, 9 என்கின்ற திரிகோண ஸ்தானங்கள் பலம் பெறுவதனால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமே. ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 9 சுக்கிரன் சனி சேர்க்கையும் 10 ராகு இருக்கின்ற பலமும் குரு உங்களுக்கு 12 வக்ரமாக இருக்கின்ற மேன்மையும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாகவே இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகளை தவிர்ப்பீர்கள், ஆடம்பர செலவுகளுக்கு ஆசைப்பட மாட்டீர்கள். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாகவும் காரிய முயற்சியிலே தைரியத்தை கொடுக்கக்கூடியதாகும். காரணம், உங்கள் ராசிக்கு 3க்குரிய சூரியனும் ராசியாதிபதியான புதனும் சேர்க்கை பெறுகிறார்கள். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவை ஒரு குறிக்கோள் மீது உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும். கோல், அந்த கோலை அடைய வேண்டும் என்கின்ற அதற்கான முயற்சி, அதிலே பயம் இல்லாத, பதற்றம் இல்லாத மனநிலை, இவையெல்லாம் மிகவும் முக்கியம். அந்த ஒரு மனநிலை இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலை முடிக்க வேண்டும் என்கின்ற மன உறுதி உங்களிடம் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியே. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். ஆகையால் புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம், உயரதிகாரிகள் உங்களுக்கு இந்த வாரம் நட்பு பாராட்டுவார்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு சில புதிய முயற்சிகளுக்கான ஒரு திட்டமிடுதலை, உங்களுக்கு காரியத்தை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். பயமில்லாமல் அவற்றை முடித்து காட்ட என்கின்ற உறுதியை உங்களுக்குள் ஏற்படும். ஆகையால் உத்தியோகத்தில் இந்த வாரம் உயர்வே இருக்கின்றது. அடுத்தாக பார்க்கின்ற பெண்கள், திருமணமான பெண்களுக்கு 7லே சூரியன் இருப்பதால் சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. 7க்குரிய குருவோ உங்களுக்கு 12லே இருக்கின்றார். விரயத்திலிருந்து வக்ரமாக இருப்பதால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பிரச்சனையோ வீண் தண்டனையோ போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சூரியன் வார்த்தையிலே உஷ்ணத்தை கொடுப்பார். கொஞ்சம் கோபமாக சூடாக பேசுவீர்கள். அவற்றினால் அவரும் பிரச்சனை அணுவார். ஆக இந்த வாரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்டுவது நல்லது. வார்த்தை போர் வேண்டாம். அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்க. ஆனாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மார்கழி இருப்பதனால் தை பிறக்கட்டும். மிக விரைவில் தை பிறக்கப் போவதனால் இந்த வாரம் இறுதியாக இருக்கின்ற நிலை இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் 7ல் சூரியன் இருப்பதனால் பொறுமை காட்ட வேண்டும். வார்த்தையிலே சற்று பொறுமை இழப்பீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியோடு சந்திரன் சேர்க்கை பெறுவதும் அதன் பிறகு ராகுவோடு சேர்க்கை பெறுகின்ற இவ்வாரம் 2ஆம் இடம் என்பது உங்கள் வாக்குஸ்தானம் என்று அதற்கு அதிபதி சந்திரன். ஆகையால் வார்த்தையிலே நிதானம் இழப்பீர்கள். இவற்றில் கவனம் வைப்பது மிக மிக நல்லது. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவங்க இந்த வாரம் சாதகம் இல்லை. இந்த வாரம் தவிர்ப்பது சால சிறந்தது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சனி சேர்க்கை நல்லது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமே. எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். படைப்பில் வெளியிடுவதில் தடைகள் இருக்காது. இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அனுகூலமான வாரம். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது கவனம் தான் வேண்டும். குறிப்பாக திருவாதிரை பிறந்தவர்கள் மிக மிக கவனம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை எச்சரிக்கை மிக மிக அவசியம். அடுத்ததாக மாணவ கண்மணிகள், படிப்பிலே நார்வம் குறையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை படிப்பில் உங்களுக்கு முழுமையான நாட்டம் இல்லாமல் அவற்றால் நீங்கள் சற்று கோபத்துக்கு ஆளாகுவீர்கள். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடியதாக இருக்கின்றது சூரியன் புதன் சேர்க்கை என்பதனால். எனவே கல்வியில் நாட்டம் பெற அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லுங்கள். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சிவன். ஏனென்றால் சூரியன் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். திருவாதிரை சிவனுடைய ராசி நட்சத்திரம். ஆகையால் அவர் மிதுன ராசி சிவனுக்குரியது. எனவே இந்த வாரம் சிவனை வணங்குங்கள். ஞாயிறு அன்று நீங்கள் சிவனை வணங்குவது நல்லது. ஆகையால் இந்த வாரம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு இவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவதனால் சந்திராஷ்டமம் கொண்ட நாட்கள் இவ்வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் கவனம், நிதானம், பொறுமை தேவை. சனியோடு சேர்க்கை பெற்று 8இல் அமர்கின்றார். அவற்றினால் மனதிலே குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். அதன் பிறகு 9க்கு சென்று ராகுவோடைய சேர்க்கை பெறுவார். அவை திங்கள் மற்றும் செவ்வாய். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே சற்று நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும். குழப்பங்கள் அதிகரிக்கும். சிந்தனையிலே சற்று தடுமாற்றங்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதில் நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக யோசிப்பீர்கள். அவற்றை தவிர்க்க சக்தி வழிபாடு இந்த வாரம் அவசியம். ஆகையால் திங்கள் அன்று நீங்கள் சக்தியை வணங்குவது அல்லது வெள்ளி அன்றே நீங்கள் மகாலட்சுமியும் சக்தியும் வணங்குவது நல்லது. இந்த வாரத்தை அவற்றை செய்வது சிறப்பு. மற்றபடி பார்க்கின்ற பொழுது சூரியன் புதன் மிக சிறப்பாக 6இல் இருக்கின்றார்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் 4ஆம் தேதி என்று புதன் 6க்கு வருவதும் பலமானது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 3லே கேது இருப்பது யோகமானது. ஆனாலும் நான் ஏன் இறை வழிபாடு இந்த வாரம் செய்ய வேண்டும் என்று கூறினேன் என்றால், உங்கள் ராசியாதிபதி சந்திர பகவான், அவர் மனோகாரகன். அவர் அஷ்டம ராசியில் அமர்ந்து சந்திராஷ்டமம் என்ற பொழுது சனியோடையும் சேர்க்கை பெறுகிறார். அதே சமயத்தில் உங்களுக்கு 9இல் செல்கின்ற பொழுது அவர் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். பிடிக்காதவர்கள் யார்கள் என்றால் சந்திர பகவானுக்கு சனியும் ராகுவும் கேதுவும் தான். ஆகையால் அவர்களுடைய தொடர்பு இந்த வாரத்தில் ஏற்படுவதனால் உங்களுடைய மனதிலே கொஞ்சம் நிலை குழப்பங்கள் இல்லாமல் இருக்கவே இறைவனை வணங்குவது நல்லது. அதாவது சக்தியுடைய பார்வதி தேவியுடைய பாடல்களை கேட்பது, ஸ்லோகங்களை கேட்பது, சொல்லுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பது, யோகாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், கோபத்தையும் கொடுப்பார். அதே சமயத்தில் இந்த ஒரு வேலையை முடித்து காட்ட வேண்டும் என்கின்ற மன உறுதியும் கொடுப்பார். சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கிற அதே சமயத்தில் அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு சூரியனும் புதனும் சாதகமாக இருப்பது பலத்தை கொடுக்கும். 11லே குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இருந்தாலும் குரு உங்களுக்கு யோகாதிபதி என்றால் அவர் நிச்சயம் பாதகம் செய்ய மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் 8இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் சிறப்பாக இருக்கின்றார்கள். 8இல் சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பது, அவர் லாபாதிபதியாக இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதும், குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாக இருக்கின்ற அவர் இருப்பதும் தொழில் வியாபாரம் இந்த வாரம் நிச்சயம் நல்ல லாபம் பெறும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவை தவிருங்கள். ஆடம்பர செலவு, அனாவசியமான செலவு தவிருங்கள். அத்தியாவசியமான செலவுகள் தேவையான ஒன்றே. ஆகையால் இவற்றை மனதில் வைத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு தனலாபம் கொண்ட வாரம். அடுத்ததாக உத்தியோகம். 6இல் அமர்ந்திருக்கின்ற சூரியனும் புதனும் எந்த ஒரு முயற்சியிலும் மன உறுதியை கொடுப்பார். உங்களால் ஜெயிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்கும். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் அஷ்டம சனியால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டாலும் அவற்றை பற்றி நீங்கள் பயப்படாமல் இந்த வாரம் உங்களுடைய முயற்சியிலே மேகத்தை காட்டுவீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். முயற்சியிலே நீங்கள் ஜெயத்துக்குரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். இருப்பினும் உடல்நலத்தில் கவனம், வார்த்தையிலே எச்சரிக்கை. அதே சமயத்தில் பெண்களுக்கான பணிகளில் திருமணமான பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் பார்க்கிறார். பாதிப்பு இல்லை. ஆகையால் சனியோடு எந்த ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றாலும் அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. அதாவது 8இல் சனி இருக்கின்ற பொழுது வேறு ஒரு கிரகம் சனியோடு சேர்க்கை பெற்றால் அந்த அஷ்டம சனியால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்படை இவ்வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வாரம் முழுவதும் சுக்கிரன் சேர்க்கை பெறுவதனால் உங்களை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்தவரை அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. ஆகையால் பெண்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகம் பிறக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கிறது என்றாலும் குரு வக்ரமாக இருக்கிறார். மேலும் மார்கழி மாதம் இந்த மாதம் மிக விரைவில் பிறப்பதால் இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது.
அடுத்ததாக காதல். காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் சரியான நிலையில் இல்லை. ஆகையால் இந்த வாரம் காதல் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய காதலன் காதலியிடம் கவனமாக இருங்கள். வார்த்தையிலே வீண் வார்த்தையை பேசி மனதிலே சஞ்சலங்கள் குழப்பங்கள் அவர்களுக்கு விதைத்து விடாதீர்கள். கோபம் வந்தால் அது அறிவுக்கு சத்ரு. எனவே பதற்றம் இல்லாமல் பழகுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? காதலித்துக் கொண்டிருப்பதே வேண்டாம் என்று பொறுமையாக இருங்கள் இந்த வாரம் என்றேன். காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கும்போது கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு நன்மையாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. படைப்புகள் வெளியிடுவதே தடைகள் இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய முயற்சிக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றி இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சூரியன் சாதகமாக இருக்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான மாதம். அரசியலை பொறுத்தவரை முயற்சியில் வெற்றி இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கிறோம் மாணவ கண்மணிகள் புதன் நன்றாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. குருவோட வீட்டில் சூரியனுடைய சேர்க்கை, அதே சமயத்தில் 8 சனி இருந்தாலும் பாதிப்பில்லை. கல்வியில் இந்த வாரம் உங்களுக்கு கவலை இல்லை, ஆர்வம் நன்றாகவே இருக்கும். இதுவே கடகராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்றவர் அனுமன். ஏனென்றால் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிய வழிபாடு சனி பகவானுடைய கெடுபலனை நிச்சயம் தடுக்கும். ஆகையால் அனுமனை வணங்கி வாருங்கள். ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் கந்தனையும் வணங்குங்கள். அது வியாழக்கிழமை என்று குரு வணங்குவதும் தேவையான ஒன்று. இப்போது குரு, சந்தன் மற்றும் சனி வணங்க வேண்டியதுதான். சனி உங்களுக்கு 8 இருப்பதும் குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் இந்த 3 இறைவர்களையும் வணங்க வேண்டியதாக இருக்கின்றது. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்மராசி என்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு செவ்வாய் புதன் போன்ற நாட்களிலே சந்திராஷ்டமம் இருக்கும். பொறுமை, நிதானம், கவனம். சந்திரன் 8 அமர்வதும் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் சற்று பொறுமை காட்ட வேண்டும். இருப்பினும் சந்திரன் 8 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை அடிப்படையில் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆகையால் சந்திராஷ்டம பாதிப்பில்லை. ஆனால் 8 சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார் அல்லவா? சந்திரனுக்கு பிடிக்காதவர்கள் சனி, ராகு, கேது. ஆகையால் ராகு, சனி, சந்திரன் சேர்க்கை பொறுமை காட்டுவது நல்லது சந்திராஷ்டம நாட்களிலே. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7லே சனி 7ல் இருப்பது கண்டக சனி. ஆனால் சனி 7ல் இருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை அடிப்படையில் சனியோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார் இவ்வாரம் முழுவதும். ஆகையால் உங்களுக்கு 7ல் சனியால் பாதிப்பு இவ்வாரத்தில் இல்லை. உங்கள் ராசியாதிபதியான சூரிய பகவான் 5லே அற்புதமாக குருவோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக குருவோடைய வீடு அவருக்கு மிகவும் பிடிக்கும், அதுவும் தனுசு. ஏனெனில் காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீடு சிம்மம், காலபுருஷ தத்துவத்தின் 1வது வீடு மேஷம்.
அந்த 5வது வீடு சிம்மம் என்றால் அந்த 5க்கு 5ஆம் வீடு தான் தனுசு பாவத் பாவமாக. எனவே காலபுருஷ தத்துவது 1, 5, 9 ராசிகள் என்றால் மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம் என்றால் செவ்வாய், 5 சிம்மம் என்றால் சூரியன், 9 தனுசு என்றால் குரு. ஆகையால் இவர்கள் மூவரும் ராஜகிரகங்கள். சூரியன், குரு, செவ்வாய் ராஜகிரகங்கள் ஜோதிட ரீதியாக. ஆகையால் உங்களுக்கு சூரியன் 5ல் அமர்வதும் 4ஆம் தேதியாகப்பட்ட அன்று புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிக மிக அற்புதமான புதன் ஆதித்ய யோகம். மேலும் சூரியன் தன லாபாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த தன லாபாதிபதியான புதனோடு சூரியன் சேர்க்கை பெற்றது 5லே இருப்பது லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த வாரம் பொருளாதார வெற்றி உங்களுக்கு, பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும். எடுக்கின்ற முயற்சி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய புகழ் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு முயற்சியில வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இந்த வாரம் இருக்கிறது. புதிய முயற்சியில் நன்றாக துவங்கள். ஆண்டின் துவக்கமான முதல் வாரமே உங்களுக்கு சூரியன் முதல் சேர்க்கை, அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற பலம் மிக மிக அற்புதமானது. எனவே இந்த வாரம் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பு. பொதுவாக ஜனவரி 1 என்றாலே சூரியன் அது தனுசு ராசியிலே தான் இருப்பார். மார்கழி மாதத்தில் அவர் இருக்கின்ற போதுதான் ஆண்டு பிறக்கும். தை என்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, இந்த மாதம் 14ஆம் தேதியே தை பிறக்கின்றது. அப்போதான் அவர் மகரத்துக்கு போவார். எனவே சில பேர் யோசிக்கலாம், தனுசு இது ஆண்டு ஜனவரி 1 சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மார்கழி மாசத்துல அவர் தனுசுல தானே இருப்பார். ஆமாம், இந்த வாரம் புதனோடு சேர்க்கை பெற்ற நிலை வருகிறதே. அதுவும் தனித்து சூரியன் புதன் சேர்க்கை இருக்கின்ற பலம் இருக்கின்றது. சுக்கிரன் தொடர்பு இல்லையே, சூரியன் புதன் நண்பர்கள், சுக்கிரனும் சேர்க்கை பெறுகின்ற சூழ்நிலையும் வரும். ஆகையால் இந்த வாரம் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மத்துக்கு மிக அற்புதமான ஒரு வாரம். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு 10ல் இருக்கின்ற நிலையில் குரு வக்ரமாக இருக்கின்றார். அது பலம். உங்களுக்கு 12ல் செவ்வாய் இருப்பது சிறப்பில்லை என்றால் செவ்வாய் நீச்சம் பெற்று அவரும் வக்ரமாக இருப்பது யோகம். எனவே இந்த வாரத்தை பொறுத்த உங்களுக்கு பாதிப்பு என்று கேட்டால் 2ல் கேது, அவர் தான் உங்களுக்கு பாதிப்பு. அதே சமயத்தில் 8ல் ராகு இருப்பதும் பாதிப்பில்லை. 8ல் ராகு இருக்கும்போது 7ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு. எனவே எந்த எல்லாம் உங்களை வந்து ஜோதிடத்தில் கோச்சார பலன் சொல்வது மிக மிக கடினமானது. உச்சமாக பார்க்க வேண்டும், கோச்சார வேதையை பார்க்க வேண்டும். 10ஆம் பொதுவாக பலன் சொல்வது மிக மிக அபத்தமானது. எனவே கேது 2ல் இருப்பது வார்த்தை போர் கொடுப்பார், வார்த்தையிலே ஜாலத்தை கொடுப்பார், நிறைய பேச வைப்பார். ஆனால் குடும்பத்தில் குழப்பத்தை கொடுப்பார். கேது பேரின்பத்தை விரும்பக்கூடிய, சன்னியாசி யோகத்தை விரும்பக்கூடிய. எனவே சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்கும் 2லே கேது இருப்பதனால் எப்பொழுதும் ஒரு ஆன்மீகத்தின் மீது அதிக ஆட்டமும், இல்லற வாழ்க்கையில சற்று குறைவான ஒரு ஆரம்பமும் இருக்கும். புத்தாண்டு முடிந்து விட்டது, புத்தாண்டுடைய ஒரு கொண்டாட்டமே நீங்கள் பெரிதாக ஈடுபாட்டு காட்டாமல் இருந்திருப்பீர்கள். அதுவே சின்ன சின்ன ஒரு சண்டைகளை கொண்டு வரும் குடும்பத்தில். அதை தவறுங்கள். மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம், துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10ல் குரு வக்ரமாக இருப்பது நன்றாக இருக்கும். தனலாபம் இந்த வாரம் நன்றாக இருக்கும், சிறப்பாக. காரணம் லாபாதிபதியான புதன் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபம் இருக்கு. செலவுகள், தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும். அவை தவிர்க்க வேண்டும். திட்டமிடுதல் வேண்டும். சிக்கன் நடவடிக்கை அவசியம். எது தேவையோ அதை செலவு செய்யுங்கள். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார். சக ஊழியரால் நீ பிரச்சனை இல்லை. ஏழில் சனி இருந்தாலும் சுக்கிரன் கூட இருப்பதனால் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனம். நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் கவனம். ஏனெனில் சுக்கிரன் 7ல் இருக்கிறார். அவர் உங்களுக்கு இது மாதிரியான எதிர்பாலினத்துடன் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். எனவே வார்த்தையிலே தேவையில்லாமல் உங்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்திற்கு நண்பர்கள் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார். அதே சமயத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுவதும் நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சனியால் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பே அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு சுக்கிரன் 7ல் இருப்பது காரகோ பாவனாஸ்தி. அதே சமயத்தில் குருவும் 10ல் இருக்கிறார். எனவே திருமண முயற்சி இந்த வாரம் சாதகமான பதில் இல்லை. அதே சமயத்தில் மார்கழி, எனவே தை பிறக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு பார்த்து காதல். காதல் என்று பார்க்கின்ற காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே கவனம் தான் இந்த வாரம். சுக்கிரனும் சனியும் 7ல் இருப்பதனால் பிரிவுகள் ஏற்படலாம். சுக்கிரன் கலத்திரக்காரர்கள், கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் சிறு வயதிலே காதல் கொடுக்கும். 7ல் சுக்கிரன் இருந்தால். ஆனால் அதே சமயத்தில் பிரச்சனையும் கொடுக்கும். இப்ப சனியோடு வேறு சேர்க்கை பெற்று 7ல் இருப்பதனால் காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பொறுமை காட்டுங்கள். வார்த்தையிலே கவனமாக இருங்கள். இந்த வாரம் தேவையற்ற சந்தேகம் வேண்டாம். அது வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியும் சக்கரம் சேர்க்கை பெற்றால் அது ஏற்படும். அதனால காதல்
வெளிப்படுத்தலாமா? வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரையும் இந்த வாரம் நிதானம், பொறுமை வேண்டும். புதிய முயற்சி எடுப்பு, தடைகளை சந்திப்பீர்கள். பொருளாதார ரீதியாக சில இக்கட்டான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. சுக்கிரன் சனி சேர்க்கை என்பதனால். எனவே கலைத்துறையிலும் கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். அரசியல் என்று பார்க்கின்றது நன்றாக இருக்கின்ற அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மையும் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையும் தான் இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் 5லே இருப்பது, சூரியனோடு சேர்க்கைப்பது நல்ல விஷயம். ஆக கல்வியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. மகிழ்ச்சியும் மற்றும் உங்களுடைய அறிவு விரிவடையும் இந்த வாரம். இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வரருக்குரிய சிவாலயம் சனிக்கிழமை சென்று எல்விளக்கு ஏற்றுவது, காகபுஜண்ட சித்தரை வணங்கி வருவது, மனதார பிரார்த்தனை செய்வது. ஓம் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தரை போற்றி போற்றி என்று கூறி வாருங்கள். உங்களுக்கு சனியால் பாதிப்பு எவையும் இருக்காது. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பதிவு பிடித்திருந்தால் இவ்வாரத்தை பொறுத்தவரை கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறுவது மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சனியும் சுக்கிரனும் அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுகிறார். இவற்றில் சனி ஆட்சியாக இருக்கின்றார். மேலும் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் 3ஆம் இடத்தில், அதாவது விருச்சிக ராசியிலே பகை வீட்டில் இருந்தவர் 4ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 4க்கு செல்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இவற்றிலே புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 4லே அமர்வது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. மேலும் 4லே புதன் அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடாகப்பட்ட மிதுனத்தை பார்ப்பார். 10ஆம் வீடாகப்பட்ட மிதுனத்தை பார்க்கின்றவர் அந்த வீடு மிகவும் பலம் பெறுகிறது. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற பொழுது அந்த வீடு மிகவும் பலம் பெறும். இங்கு உங்களுக்கு அவர் ராசியாதிபதி மட்டுமல்ல, அவரை 10ஆம் இடம், தொழில் வியாபார உத்தியோகத்துக்குரிய இடம் 10ஆம் இடம், அந்த இடத்தை புதன் பார்ப்பதும் சூரியன் பார்ப்பதும் மிகவும் சிறப்பு. மேலும் உங்களுக்கு 9லே குரு, 11லே செவ்வாய் மிக மிக சிறப்பாக இருக்கார். குரு உங்களுக்கு வக்ரமாக இருந்தாலும் யோகம்தான். ஏனெனில் அவர் கேந்திரங்களுக்கு அதிபதி, 4, 7க்கு அதிபதி ராசிக்கு. மேலும் அவர் வெறும் கேந்திரங்களுக்கு மட்டும் அதிபதி இல்லாமல் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி. அவர் வக்ரமாக இருப்பதுதான் உங்களுக்கு சாதகமே. அதே சமயத்தில் செவ்வாய் 3 மற்றும் 8க்குரியவர், 3, 8க்குரியவர் உங்களுக்கு அவர் 11ல் இருப்பதும் வக்ரமாக இருப்பதும் பலம்தான். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு யார் அப்போ உங்களுக்கு பிரச்சனை? கேது, ராகு. ராசியிலே கேது, 7லே ராகு. ராகுவால் பிரச்சனை இல்லை. 7லே ராகு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடமாகட்ட கும்ப
ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவால் பாதிப்பு இல்லை. 6லே சனி இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், பாதிப்பு இல்லை. அப்ப ராசியில கேது இருக்கிறாரே, அவர் என்ன செய்வார்? அவரோட என்ன ஒரு கிரகம் இருக்கணும். இந்த வாரம் கிரகம் எதுவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு முடிவெடுப்புல உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார். ஒரே நேரத்தில் 3 விதமான விஷயத்தில் கவனத்தை செலுத்துவீர்கள். அந்த 3 விஷயத்திலும் ஒரே நாள்ல செய்யணும் என்ற ஒரு முனைப்பை காட்டுவீர்கள். உங்களுக்கே குழப்பம் வந்துடும். எதை முன்னால செய்யலாம், எதை பின்னால செய்யலாம், அதுதான் கேது. எனவே தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரியனை காலை சூரிய நமஸ்காரம் தெரியவில்லைன்னா சூரியனை வணங்குங்கள். சூரிய உதயத்தின் போது அது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரியன் பலம் பெறணும். ஏன்னா உங்களுக்கு 12 சூரியன் வராது. ஆனால் அவர் பலம் பெற்று உங்களுக்கு நன்மையை செய்வார். சூரியனை பாருங்கள் காலையிலே அதாவது சூரிய உதயத்தின் பொழுது, அல்லது அவருடைய நாம மந்திரங்களை கூறுங்கள். அது அடுத்ததா பார்க்கின்ற பொழுது கணபதியை தினமும் வணங்கி வாருங்கள். அடுக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். வீட்டிலே கணபதியுடைய சிலைகள் வைத்திருந்தீங்களா, அவனுக்கு தூப தீபம் காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 4 சூரியன் போது சேர்க்கப்பெறுகின்ற பலம் கன்னிராசிக்கு மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சந்திரன் உங்களுக்கு 8 மேஷத்துக்கு வருவார். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க என்றால் புதன் வியாழன் போன்ற நாட்களிலே உங்களுக்கு பொறுமை வேண்டும். அதாவது குறிப்பாக செவ்வாய் புதன் அஸ்வினி பரணி அந்த நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு கவனம் வேண்டும். தினசரி காலண்டரை பார்க்கின்ற பொழுது தினசரி நீங்கள் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தா குறிப்பாக அஸ்வினி அப்புறம் பரணி அந்த அந்த நட்சத்திரங்கள் வருகின்றால் இந்த வாரத்தில் கவனமாக இருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம்னு பார்க்கும்போது 10ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார். அதை விட என்ன, தொழில் வியாபாரம் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குறவங்களுக்கு ரொம்ப சிறந்த வாரம் இந்த வாரம். மேலும் அதே சமயத்தில் உங்களுக்கு முதிய தொழில் வியாபாரம் ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நன்றாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மிகுதியான தன லாபம் இருக்கும். சேமிப்பும் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்களுடைய செலவுகளை நீங்களே கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். காரணம் விரையாதிபதியாக உங்களுக்கு சூரியன் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால எண்ணங்களை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த மாதம் மார்கழி உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள ஒரு சிறப்பு இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பலன் நன்றாக இருக்கும். உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஆண்டு பிறந்த முதல் வாரம் என்பதனால் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். முயற்சியிலே இந்த வாரம் உறுதுணையாக மற்றவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அமையும். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த வாரம் கணவன் மனைவி உறவிலே அன்பு அதிகமாகவே இருக்கும். புரிந்துணர்வு நன்றாக இருக்கும். பேசிக்கொள்வீர்கள். வெளிப்படையாக இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்பதில் உங்களுக்குள்ள ஒரு திட்டமிடுதல் இருக்கும். அதை முனைப்பாக செயல்படுத்துவீர்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்கள். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்ய வேண்டான்னு அதெல்லாம் நடைமுறையும் படுத்துவீங்க. இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக ஒரு ஆரம்பமே நல்ல ஒரு அறிகுறியாக இருக்கும். ஆரம்பமே அமர்க்கலம் இந்த வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சுக்கிரன் 6ல் இருக்கார். சனியோடு சேர்க்கை பெறார். இருந்தாலும் மார்கழி மாதம் தற்போதா பார்க்க மாட்டாங்க. தை பிறக்கட்டும் நல்ல ஒரு வாரம் அமையக்கூடிய நேரம் வரும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாரம் நன்றாக இருக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. மகிழ்ச்சி, சந்தோஷம், அன்பு அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்வது, பரிமாறியும் கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு களைகட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாமா? இந்த வாரம் காதலி தாராளமாக வெளிப்படுத்தலாம். ஆனால் மனோகாரகன் சந்திர சனி ராகு 8ல் வந்தா சந்திராஷ்டமன்றான். இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. அடுத்த வாரம் பார்த்தா உங்களுக்கு குருவோட சேர்க்கை பெறுவார். அடுத்த வாரம் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது நண்பர்களே. கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் சிறப்பான சுக்கிரன் சனி சேர்க்கை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கலைத்துறையில் படைப்புகள் வெளியிடுவதில் தடைகள் எவையும் இல்லை. புதிய முயற்சி உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் எந்த ஒரு செயலும் முயற்சி எடுங்கள், வெற்றி இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரைக்கும் சூரியன் 4ல் இருப்பது நன்மையா இருக்கலாம். அது குருவுடைய வீடு. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த அரசியலில் பெரிய அளவில் பாதிப்பு எவையும் இல்லை. புதிய பதவி சனி 6ல் இருக்கிறதுனால முயற்சித்தால் கிடைக்கும். சூரியனால் இந்த வாரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற மாணவ கண்மணிகள் புதன் 4ல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உயர்கல்வியிலே உங்களுக்கு நல்ல ஒரு புதிய முயற்சி எடுக்கின்ற பொழுதோ இல்லை அது தேர்வுகள் போன்றவர்கள் நடந்து கொண்டிருந்தால் உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக மிக அற்புதமான வெற்றிகள் கொடுக்கும். மாணவ கண்மணி பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்க சிறப்பான வாரம். இதுவே கன்னிராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஊற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இருக்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமியை வணங்குவதும் வெள்ளி என்று மகாலட்சுமியை தரிசனம் செய்வது லட்சுமியுடைய பாடல்களை வீட்டில் ஒலிக்க விடுவது மிக மிக நல்ல யோக பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கை என்பதனால் ஆகையால் அதை செய்யுங்கள். வெள்ளி என்றும் சனி என்றும் அசை உணவை தவறுங்கள். இனி
நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிவிக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துளாராசி அன்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது இவ்வார கோச்சார கிரக நிலைகள். இவ்வருடத்தின் முதல் வாரம் இவ்வாரம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிர பகவானும் யோகாதிபதியான கேந்திர கோணங்களுக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானும் சேர்க்க பெற்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், 4ஆம் தேதி அன்று மற்றொரு யோகாதிபதியான பாக்கியாதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்று 9ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தை தன் சொந்த வீட்டை பார்ப்பது மிக மிக அருமையான அமைப்பு. 3இல் சூரியன், 6இல் ராகு உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். பகை கொண்ட குரு பகவான் 8இல் வக்ரமாக இருப்பது நன்மையை. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பது பலமே. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையும் யோகமும் வெற்றியும் இருக்கின்றது. சந்திரன் 10க்குரியவர் இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். 6, 7 போன்ற இடங்களில் அமர்கின்றார். வேலனன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி இவ்வாரம் உங்களுக்கு தொலை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் தன லாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். எந்த ஒரு செயலிலும் தடைகள், குறுக்கீடுகள் போன்றவைகள் இல்லை. எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எனவே காரிய சித்தி இந்த வாரம் இருக்கும். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது உங்களுக்கு. உத்தியோகம் உயர்வை பெறுவீர்கள். 3இல் சூரியன் பலமாக இருப்பதும், சூரியன் புதன் ஆதித்ய யோகம். 9க்குரிய புதனும் 11க்குரிய சூரியன் சேர்க்க பெற்று 3இல் அமர்ந்திருக்கின்ற பலம் உங்களுடைய உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுக்கு உயர்ந்த பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதை நீங்கள் சரியாக கையாண்டு பயன்படுத்தியும் கொள்வீர்கள். நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இவ்வாரம் இருப்பது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு பாசம் அதிகமாகும். குழந்தைகளால் சந்தோஷம். 5இல் சுக்கிரன் இருப்பதனால் இவையெல்லாம் மகிழ்ச்சியை காட்டுகின்றது. இந்த ஆண்டு பொறுத்தவரை ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்கலமாக இருக்கின்றது. அடுத்ததாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். இருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மார்கழி நடப்பதனால் திருமண முயற்சி பொதுவாக பெற்றோர்கள் ஈடுபட மாட்டார்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை தைப்பிறக்கட்டும் என்று தள்ளி போட்டால் தவறு இல்லை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களை பொறுத்தவரை காதலிலே அன்பு அதிகமாகும், பாசம் வெளிப்படும். ஏனெனில் 5இல் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற பலம் உங்களுக்கு யோகம். எனவே காதல் என்று பார்க்கின்ற பொழுது அன்பே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அன்பே சிவம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு நல்ல செய்தி பதிலாக வரும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சனி சேர்க்கை யோகத்தை தரக்கூடியது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே உங்களுடைய படைப்புகளுக்கு பலதரப்பட்ட மக்களிடம் வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 3இல் இருக்கின்ற சாதகம் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் தரும். புகழ் அதிகரிக்கும். மக்கள் செல்வாக்கு உயரும்.
மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் நன்றாகவே இருக்கின்ற இவ்வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வழிகாட்டுவதை தவறாமல் பின்பற்றுவீர்கள். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி மற்றும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற போது தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தியை வணங்குவதன் மூலம் பண விஷயத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பற்றாக்குறை நின்று கடன் பிரச்சனை தீரக்கூடியதாக அமையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ஆண்டில் முதல் வாரமாகப்பட்ட இவ்வார பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் அமர்வதும், அவ்விடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் இவ்வாரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து முதலாகப்பட்ட வெள்ளி என்று சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 6ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம் போன்ற இடங்களில் அமர்வது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் அமர்ந்து லாபாதிபதியாகப்பட்ட புதனோடு சேர்க்கை பெறுவது இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றியும் முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும். எந்த ஒரு செயலிலும் 7லே அமர்ந்திருக்கின்ற குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு யோகாதிபதி நன்மையைத்தான் செய்வார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது உங்களுக்கு மிகுதியான யோகத்தையும் செய்வார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10க்குரிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதுவும் லாபாதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுகிறார் 4ஆம் தேதி என்று. எனவே லாபங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகரிக்கவே செய்யும். செலவுகளை பொறுத்தவரை உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். காரணம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால். எனவே இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் மிகுதியாக இருக்காது. அதே சமயத்தில் வரவுகள் திருப்திகரமாக லாபகரமாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சூரியன் 2இல் குருவோடைய வீட்டில் இருப்பதனால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கும். ஆண்டின் பிறப்பு நடந்துவிட்டது. புதிய ஆண்டிலே உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பை பொறுத்தவரை
பொறுத்தவரை இந்த ஆண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகரிக்கவே செய்யும். எனவே காரிய சித்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் அதிகரிக்க செய்யும். மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரத்தில் நன்றாகவே இருக்கும். அவள் கல்வியிலே சந்தோஷப்படுகின்ற வகையாக செயல்பாடுகள் இருக்கும். மேலும் குடும்பத்தில் எந்த விதத்திலும் மன அழுத்தங்கள் போன்றவைகள் உடல்நல பிரச்சனைகள் எவையும் இல்லை. அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். திருமணமாகாத பெண்களுக்கு குரு 7ல் இருப்பதும் 4லே சுக்கிரன் பலமாக இருப்பதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையாக நல்ல வரன் வரக்கூடிய வாரம் இந்த வாரம். மார்கழி என்றாலும் இந்த வாரம் முயற்சித்திறன நல்ல வரன் அமையும். தை பிறந்த பிறகு பெரிய புதிய அதுக்கு அடுத்த கட்ட செலவுக்கு அதுக்கு அடுத்த கட்ட முயற்சி பெரிய பேச்சுவார்த்தைகள் போன்றவைகள் தையிலே எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல வரன் வரக்கூடிய வாரம் இந்த வாரம். அதுக்கடுத்து காதலித்துக் கொண்டிருக்கிற என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் இருக்கும். காரணம் சுக்கிரன் நட்பு வீட்டிலே நட்பு கிரகத்தோடு சேர்க்கை பெறுவது சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்த காதல் என்பது காதலன் காதலி என்கின்ற அமைப்பில் அன்பு பாசம் நன்றாகவே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக இந்த வாரம் நீங்கள் காதலை வெளிப்படுத்தலாம். சந்தோஷமாக மகிழ்ச்சியான பதில் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கின்ற பலம் உங்களுக்கு கலைத்துறையிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரம். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அது நல்ல விதமாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வகையாக பெரிய நிறுவனத்தில் கூட வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த வாரம் கலைத்துறை களை கட்டக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் என்று பார்க்கின்றபோது சூரியன் 2ல் இருப்பது சாதகம் இல்லை. அரசியலை பொறுத்தவரை மேடை பேச்சு ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது கவனம்தான் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அறிக்கையிலே தேவையற்ற வார்த்தைகள் விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தில் புதன் இருப்பதனால் கல்வியை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்புகள் எவையும் இல்லை. அது குருவோடைய வீடு என்பதனால் கல்வியிலே மேன்மை இருக்கிறது. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது சாய்பாபா அல்லது ராகவேந்திரா சுவாமிகள் குரு வழிபாடு செய்வது நல்லது. அது உங்களுக்கு பிடித்த குரு வழிபாடாகவும் பாம்பன் சுவாமியும் நீங்கள் வணங்கலாம். குறிப்பாக பாம்பன் சுவாமி செவ்வாய்க்கு முருகப்பெருமான அருள் பெற்றவர். நீங்கள் செவ்வாயுடைய ராசி ஆகையால் பாம்பன் சுவாமியை விருச்சிக ராசியில் பிறந்தவர் வணங்குவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். எனவே இதை வழிபாடாக குருமார்கள் வழிபாடு செய்யுங்கள். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வாரம் பெருக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி என்பவர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ராசியிலே ஏற்படுகிறது. உங்கள் ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை பெறுவது மிக மிக அற்புதமானது. ஆகையால் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர் சூரியன், 10க்குரியவர் புதன். அவர்கள் இருவரும் சேர்க்கை பெற்று கேந்திர கோணம் என்பது 1ஆம் இடம். கேந்திரமும் அங்கு வரும், அதே சமயத்தில் கோணமும் வரும். எனவே 1ஆம் இடத்தில் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதனால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இருப்பதும் பலம். 6லே குரு வக்ரம், 8லே செவ்வாய் வக்ரம் பலம்தான். காரணம் அவர்கள் இருவரும் வக்ரமாக இருக்கின்ற நிலை.
6ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருப்பதும் 8லே செவ்வாய் வக்ரமாக இருப்பதும் திடீர் வெற்றிகளையும் எதிரிகளை அழிக்கக்கூடிய ஆற்றலையும் உங்களுடைய செயலுக்கு குறுக்கீடுகள் எவரும் வராத ஒரு நிலையும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4லே ராகு 10லே கேது இருந்தாலும் பிரச்சனைகளை வாரத்தில் 4லே ராகு இருக்கும் போது 3லே கிரகம் இருப்பதனால் பாதிப்பு இல்லை. கேது 10ல் இருக்கின்றால் கணபதியை தினந்தோறும் வணங்கி வாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரம் அட்டமாதிபதி சந்திர பகவான் 3ல் இருப்பதும் பிறகு 4லே ராகுவோடு சேர்க்கப்படுவது சந்திரன் பாதிக்கப்படுவதனால் நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தடைகள் இல்லை. எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். தர்ம கர்மாதிபதியோ முழுமையாக வேலை செய்யும். சனி ராகு கேது போன்றவர்கள் தொடர்பு இல்லை சூரியனுக்கும் புதனுக்கும். எனவே இந்த வாரம் பொருளாதாரத்தில் மிக நல்ல உயர்வான பொருளாதார முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீர்கள். பண விஷயத்தில் நன்றாக இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். எனவே முன்னேற்ற பாதை இந்த வாரம் உங்களுக்கு. அடுத்ததாக உத்தியோகம் மிக மிக நல்ல வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சி தைரியமாக நீங்கள் கேட்டால் கிடைக்கும் என்கின்ற நிலை இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற கலியுகம் கேட்டால் தான் எதுவும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல முக்கியமான விஷயத்தை தைரியமாக கேளுங்கள். சூரியன் புதன் சேர்க்கையில் ராசியிலே இருப்பதனால் ஆகையால் இந்த வாரம் உத்தியோகத்தில் நீங்கள் முயற்சிக்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாரம் அது உங்களுக்கு ஜெயமாகவே இருக்கும். வெற்றி உங்கள் பக்கம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தை வக்ரமாக செவ்வாய் பார்ப்பதினால் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வீட்டிலே யுத்தம் நடக்கும். வார்த்தை போரால் அவை வேண்டாம். ஏற்கனவே நாட்டிலே பல யுத்தம் நடந்து கொண்டிருப்பதனால் வீட்டில் யுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாய் வக்ரமாக 2ஆம் இடத்தை பார்ப்பதும் செவ்வாய் சனியையும் பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. இவை கவனத்தில் வைத்துக் கொண்டால் மகிழ்ச்சி நிச்சயம். அதற்காக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் சனியோடு சேர்க்கை. இருந்தாலும் மார்கழி மாதம் இந்த வாரம் உங்களுக்கு பொதுவாக மார்கழியிலே திருமண முயற்சியில் எடுக்க மாட்டார்கள். தை பிறக்கட்டும். அடுத்ததாக காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கின்ற வக்ர பார்வை. வார்த்தையிலே பொறுமை. இப்பொழுது புதன் உங்களுக்கு 7க்கு வந்து 7ஆம் இடத்தை பார்ப்போம். காதலில் அவர்கள் விட்டு கொடுத்து செல்வார்கள். உங்கள் காதலனோ அல்லது காதலியோ நீங்களே கோபப்பட்டாலும் அவர்கள் விட்டு கொடுப்பதனால் அதிக கோபப்படாதீர்கள். கொஞ்சம் புரிந்து கொள்வீர்கள். ஏன் கோபப்பட அதுதான் நல்லது. அது போதும். அதாவது காதலி வெளிப்படுத்தலாமா என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் ராகு சனி போன்றவர்கள் சேர்க்கை பெறுகின்ற நிலை இருப்பதனால் வேண்டாம். இந்த வாரம் தவிர்ப்பதே நல்லது. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் யோகம் இருக்கிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் நன்றாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சியில் படைப்புகளே வெற்றி இருக்கிறது. பொதுவாக தனுசு ராசிக்கும் கலைத்துறைக்கும் சம்பந்தம் இருக்காது. சுக்கிரன் யோகாதிபதி அல்ல, உங்களுக்கு பகைதான். இருந்தாலும் இவ்வாறு கலைத்துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வெற்றி இல்லை. அதே சமயத்தில் பாதிப்பும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுடைய பதவிக்கு எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்றவும் மாணவ கண்மணிகள் புதன் சூரியன் சேர்க்கை உங்களுக்கு நன்மைதான். தர்ம கர்மாதிபதியான கல்வியில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் எவையும் இல்லை. இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு மற்றும் செவ்வாய்க்குரியது. குருமார்கள் வழிபாடு, மேலும் முருகப்பெருமான் வழிபாடு. வியாழக்கிழமை அன்று நெய்விளக்கு ஏற்றுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று அனுமனை வணங்குவதும் நல்லது. வெள்ளையிட்டால் முருகரை வணங்குங்கள். குறிப்பாக அனுமனை செவ்வாய்க்கிழமை வணங்கும் மிகுந்த யோகத்தை தரும். அதையும் செய்யுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு செவ்வாய் முருக வழிபாடு குரு வழிபாடு செய்வது நல்லது. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி என்பர்களே, இவ்வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு வெற்றிக்குரிய வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. காரணம், ராசியாதிபதியான சனியோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஏழரை சனி என்பது நமக்கு தெரிந்ததே. ஆனால் 2இல் சனி இருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் ஏழரையால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் இங்கு 2ஆம் இடமாகப்பட்ட கும்பராசியிலே சனியோடு சுக்கிரன் இருப்பதனால் இந்த வாரம் ஏழரையால் உங்களுக்கு பாதிப்பே இல்லை. 2இல் இருக்கின்ற சுக்கிரனால் உங்களுக்கு யோகமே. ஏனெனில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு கேந்திர கோணங்களுக்கு அதிபதி, முக்கியமான யோகாதிபதி. அவர் ராசியாதிபதி சேர்க்கை பெறுவது பலம். அதே சமயத்தில் 3இலே ராகு, 5இலே குரு இருக்கின்ற பலம். புதன் 11இல் இருக்கின்றவர் 4ஆம் தேதி 12க்கு வர, அதனால் பாதிப்பு இல்லை. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 12க்கு வரும் பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தை பார்ப்பார், கடனை அடைப்பார். ஏன்னா ஏழரையால கடன் கொஞ்சம் இருக்கும்னா கொஞ்சம் நிறையவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏழரைனாலே அப்படிதான். அதே சமயத்தில் கடன் பிரச்சனையை தீர்க்க வைப்பார். மேலும் எதிரிகள் ஒதுங்கி இருப்பார்கள். ஏனென்றால் சனி சுக்கிரன் சேர்ந்துட்டாங்க இல்லையா, ஏழரையால் பாதிப்பு இல்லை. எதிரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அஞ்சி ஒதுங்கியே இருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏழரையுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. முதல் 7 வருஷம் தான் சனி பாதிப்பு அதிகமாக இருப்பார். கடைசி 6 மாசம் 3ஆம் இடத்துக்குரிய பலனை செய்ய ஆரம்பிப்பார். இப்ப 2ல் இருக்கிற 3க்கு போறார். 3க்கு போறான்னா மீனத்துக்குரிய பலனை இப்பொழுதே அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். பெட்டி படிகளும் கட்டிட்டு இருப்பார் கும்பராசியில, மீனராசிக்கு போலான்ட்டு. மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த வருஷத்துல உங்களுக்கு சனி பயிற்சி. இப்பயே பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அவர் போறதுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டார். ஆகையால் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்து சனியால் ஏழரை பாதிப்பு இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், முயற்சிகளை தைரியப்படுத்துங்க. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் 12க்கு வந்தாலும் கடன் 6ஆம் இடத்துக்குரிய கடன், ருண ரோக சத்துருஸ்தானத்துக்குரிய செயல்களிலே உங்களுக்கு நன்மையான வகையில் இருக்கும். எதிரிகள் ஒதுங்கியிருப்பார்கள். நோய் பிரச்சனை இருந்தால் தீரும். இவையெல்லாம் நன்மையை கொடுக்கும். அட்டமாதிபதியாகப்பட்ட 8க்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு 12இல் ஏற்படும். 6க்குரிய புதன் அவரே 9க்குரியவர், அவரே 6க்குரியவர். ஆகிய 6, 8க்குரியவர்கள் 12இல் இருப்பது உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும். விபரீத ராஜயோகம் என்போம். இதைத்தான் விபரீத 6க்குரியவன் 12இல் இருப்பதும் 8க்குரியவன் 12 இருப்பதும் விபரீத ராஜயோகம். கூகுள் கூட போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். விபரீத ராஜயோகம் 6க்குரியவன் 8, 12 இருந்தா விபரீத ராஜயோகம். 8க்குரியவன் 6, 12 இருந்தா விபரீத ராஜயோகம். இங்க உங்க 6க்குரிய புதன் 12ல் இருக்கார். 8க்குரிய சூரியன் 12ல் இருக்கார். விபரீத ராஜயோகம். ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக தனஸ்தானம் பலம் பெறுவதும், 3இல் ராகு முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பதும் முயற்சியிலே வெற்றிகள் இந்த வாரம் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். ஏழரை எல்லாம் பயப்படாதீங்கன்னு தைரியமாக எடுங்கள். தனலாபம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த உயர் அதிகாரி உங்க மேல கொஞ்சம் வேலை பலு கொடுப்பாங்க. படங்களை சூரியன் இருக்கிறான். ஆனா நீங்க அந்த வேலையை மிக சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். ஆகையால் பாராட்டுகள் கிடைக்கும். வேலை பலுவை பொறுத்து மகர ராசி கவலையே கிடையாது. சனி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. உங்களுக்கு அவர் ராசியாதிபதி, அவரே தனாதிபதி. மகர ராசி கடின உழைப்பை கொடுத்தே சம்பாதிக்கிறவங்க. எளிதா செய்து நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. சுக்கிரன் தான் யோகாதிபதி. ஆனா உழைப்பை தான் நீங்க மூலதனமாக வைப்பீர்கள். மூளை தான் உங்களுக்கு மூலதனம். உங்களுக்கு மூளை உழைப்பு இதுதான் உங்களுடைய அஸ்திவாரம், உங்களுடைய ஆத்ம பலம். ஆக இந்த வாரம் உத்தியோகத்திற்கு உயர்வு தான். பெண்களுக்கான பலன், திருமணமான பெண்களுக்கு 2இலே சுக்கிரன் இருப்பது, சனி இருந்தாலும் இந்த மகனும் மகிழ்ச்சி சந்தோஷம். கணவன் மனைவி உறவே அன்பாக இருக்கும். 5இலே குரு குழந்தைகளால் மகிழ்ச்சி. திருமணமாகாத பெண் சுக்கிரன் நன்றாக இருக்கார். 5இலே குரு. ஏழரை பத்தி கவலை வேண்டாம். அதான் இனிமே பிரச்சனை இல்லை. ஆகையால் திருமண முயற்சி பெற்றோர்கள் தாராளமாக அதிகப்படுத்துங்கள் வேலையை. ஆனாலும் மார்கழி என்பதனால் தை பிறக்கிற போது இன்னும் வேகப்படுது. இப்ப பார்ப்பது நிச்சயம் நல்ல வரன் சேரும். வந்தாலும் தைக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நல்ல ஒரு முடிவை கொடுங்கள். அடுத்ததாக பாருங்கள் காதல். இந்த வாரம் காதலில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாவற்றும் ஒரு நல்ல உத்வேகம் பிறக்க ஆரம்பிச்சிருக்கும். சேலரி முடிய போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்ச் 29. ஏன்னா ஏகப்பட்ட சேனல் போட்டுட்டு இருக்காங்களே. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதலை பொறுத்தவரை அன்பு பாசம் அதிகரிக்கும். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாம். நிச்சயம் இந்த வாரம் காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். அடுத்ததாக கலைத்துறை மிக மிக நல்ல வாரம். இந்த வாரம் கலைத்துறையில் மிக சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு. முயற்சி ஜெயம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு திடீர் பதவி கிடைக்கும். அரசியலுக்கும் மகர ராசிக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லா பதவியும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதான் உண்மை, அனுபவ உண்மை. இருந்தாலும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது திடீர் வெற்றி, திடீர் பதவி கிடைக்கும். 8ல் 8க்குரியவன் 12ல் இருக்கிறதுனால திடீர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
அடுத்ததாக மாணவ கண்மணிகள் ஆர்வம் அதிகரிக்கும், உள்ளங்கள் தெளிவாக இருக்கும், எண்ணங்கள் தடுமாற்றங்கள் இருக்காது. எனவே மாணவ கண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம். இதுவே மகர ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது இறைவி மகாலட்சுமி. மகாலட்சுமியை தனலட்சுமியை வணங்கல். தனஸ்தானத்தில் லட்சுமி இருப்பதனால் தனலட்சுமியை வணங்குங்கள், தன யோகம் அதிகரிக்கும். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியாதிபதியான சனி ராசியிலே அமர்ந்து ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜென்ம சனியால் உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. காரணம், உங்களுடைய ராசிக்கே சனி இருந்தாலும் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். யோகாதிபதி சுக்கிரன், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி, 4, 9க்கு அதிபதி ராசியிலே சனியோடு சேர்க்கப் பெறுவது மிக மிக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் மற்றொரு யோகாதிபதியான புதன் 10ஆம் இடத்தில் 3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி லாபத்துக்கு ஒருவன் சிறப்பு. எனவே 1, 5, 9 உங்களுக்கு பலம் பெறுகிறது. இது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. 6இல் செவ்வாய், 11லே சூரியன், மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கா. சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என்று சாதகமா இருப்பதால் ராகு கேதுவால் பிரச்சனைகள் இருக்கா? ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் வார்த்தையிலே. ராகுவுக்கு துர்க்கையை வணங்கி வாருங்கள், கேதுவுக்கு கணபதியை வணங்கி வாருங்கள். குரு செவ்வாய், குருவால் பிரச்சனை இல்லை, வக்ரமா இருக்க. எனவே ராகு அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் ராகுவோடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அலுவலகம் செல்வர்கள் 10, 12 ராகு காலமா வரும். ஆகையால் நீங்க அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடம் ராகுவோடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். சாயங்காலம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்மன் ஆலயம் செல்வது நல்லது. அதுக்கு அடுத்தது கணபதி அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் செல்லலாம். இல்லை என்றால் கணபதியை காயத்ரி மந்திரம் காலையிலே சொல்லுங்கள். இரண்டையும் செய்து வருவது உங்களுக்கு நல்லதை செய்யும். ஆகையால் அதை செய்யுங்கள். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் 10க்குரிய செவ்வாய் 6இல் இருப்பதும் 11ஆம் இடத்தில் புதன் இருப்பதும் இந்த வாரம் தனலாபம் நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அவற்றை சரி செய்து விடுவீர்கள். எதிரிகள் தொல்லை இருக்காது. இந்த வாரம் முயற்சியிலே நல்ல பாதையிலே நீங்கள் செல்வீர்கள். மனம் மிக மிக தெளிவாக இருக்கும். குழப்பங்கள் இருக்காது. தடுமாற்றம் இல்லை என்பதனால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். மேலாதிக்கம் உங்கள் மனதில் இருக்கும். அதே சமயத்தில் உற்சாகமும் இருக்கும். மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய மன வலிமை இருக்கும். ஆகையால் இந்த வாரம் தனலாபம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயர் அதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். உங்களிடம் ஒத்துழைப்பாக நல்ல விதமாக பழகுவார்கள். சக ஊழியர்கள் இந்த வாரம் உங்களுக்கு நட்பு பாராட்ட 7க்குரிய சூரியன் லாபத்தில் இருப்பதனால் சக நண்பர்கள் உங்களிடம் ஊழியர்கள் சக நண்பர்களாக இருப்பார்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. அனுமன் சாலேசாவை தினந்தோறும் கேளுங்கள். அதாவது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 7 ராகு இருப்பதனால் வெள்ளிக்கிழமை நான் கூறியவாறு நீங்கள் ராகு வழிபாடு செய்வது நல்லது. மற்றபடி இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவர் மனைவி உறவிலே நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம் இருந்தாலும் ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் ஜாதக பொருத்தம் பாருங்கள். வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை மார்கழியில் இருப்பதனால் தை பிறக்கட்டும். அடுத்தது கலைத்துறை. இந்த வாரம் கலைத்துறைக்கு மிகப்பெரிய நன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கின்ற படைப்பு வெளியிடுவது தடைகள் எதையும் இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான வாரம். கலைத்துறை களைகட்டும். அடுத்ததாக அரசியலை பொறுத்த லாபத்தில் சூரியன் நன்மை இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சியிலே தடைகள் எவையும் இல்லை. பயம் இருக்காது. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இந்த வாரம் உங்க மனசுல ஒரு பயமும் இருக்காது. முயற்சியை தைரியமாக செய்வீர்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் புதன் 11 இருப்பது பலம். எனவே இந்த வாரம் கல்வியை பொறுத்தவரை கவலை இல்லை, எந்த விதத்திலும் குழப்பம் இல்லை. ஆனாலும் ராசியிலே சனி இருப்பதனால் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள் கண்மணிகளே. இதுவே கும்பராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது அனுமன். தொடர வேண்டும் அனுமனை. அனுமன் சாலிசாவை நீங்கள் தினந்தோறும் கேட்க வேண்டும். உங்கள் கடமையாக அதை நினையுங்கள். அவை செய்வது மூலம் சனி நிச்சயம் உங்களுக்கு கடுமையான ராசியாதிபதி இல்லையா, அதை செய்து வாருங்கள் நண்பர்களே. இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது பலம். இவற்றிலே சூரியன் திக்பலத்தில் இருப்பது சிறப்பு. மேலும் சந்திரன் உங்களுக்கு 11ஆம் இடத்திலும் ராசியிலும் வருகின்ற நன்மையான அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ராசியாதிபதி குரு வக்ரமாகவும் யோகாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் எந்த ஒரு செயலிலும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், கவனம் வேண்டும். 7:30 நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் ராசியிலே ராகு, 7லே கேது. எனவே கால நேரம் பார்த்து சூழ்நிலை பார்த்து செயல்படுவது இப்பொழுது மிகவும் அவசியம். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான நன்மையை புரிய பரிகாரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்தில் சூரியன் உங்களுக்கு திக்பலத்தோடு புதனோடு சேர்க்கை பெறுவதனால் வரவுகள் இந்த வாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே நன்மையாகவே இருக்கும். ஜாதகமும் சாதகமாக தசாபுத்திகள் இருந்தால், குறிப்பாக சுக்கிர தசை உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால், அது ஏனென்றால் சுக்கிர தசையை மீனராசியில் பிறந்தவர்கள் சந்திப்பார்கள். உத்திரட்டாதி ரேவதியில் பிறந்தவர்கள் நிச்சயம் சுக்கிர தசையை சந்திப்பீர்கள். அந்த சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வரவுக்குரிய வாரமாக இருக்கும். 12 சுக்கிரன் நன்மையாக இருக்கிறார். ஆகையால் தசைகளும் நன்றாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் நன்மை இருக்கும். இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது, அனாவசிய செலவுகள், தேவையற்ற செலவுகள் தவிர்ப்பது நல்லது நண்பர்களே. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் உயர் பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். 7க்குரிய புதன் உங்களுக்கு 10லே இருப்பதும் நன்மையை தரக்கூடியதாக இருப்பதும் சக ஊழியர்களும் நட்பு பாராட்ட உங்களை நீங்கள் தான் குழப்பிக் கொள்வீர்கள். காரணம் ராகு எந்த ஒரு முடிவை எடுப்பதையும் இப்போ உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார். ஒரே நேரத்தில் 3 விதமான சிந்தனைகள், 3 விதமான முயற்சிகள், இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம். ஒரு வேலையில் 3 வேலை வந்தால் எந்த வேலையில் போகலான்ற முடிவு எடுப்பதற்கு இல்லையே நாட்கள், மாதங்கள், வாரங்கள் போயிடும்.
எனவே இந்த வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வந்து அந்த வாரத்திலேயே முடிவு எடுங்க. ஏன்னா அடுத்த வார பலன்லேயே எனக்கு பார்க்கும்போது இதே தான் சொல்லுவேன். முடிவுகளை விரைவாக எடுப்பது நல்லது அன்பர்களே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கான பலன்களை திருமணமான பெண்கள் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாய் வகரமாக இருப்பதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வேறு நடந்து கொண்டு ராசியில் ராகு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் மீனராசியிலே பிறந்தவர்கள். நாணல் போல் செயல்படக்கூடியவர்கள் மீனராசியும் குரு தான், தனுசு ராசியும் குரு தான். தனுசு ராசி போராட்டம் குணமுள்ள ராசி, வில் அம்பு தனுசுக்கு. ஆனால் உங்கள் ராசிக்கு மீன், தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரை யாரும். மீனராசியிலே பிறந்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் மனதுக்குள்ளேயே போட்டு வைத்துக்கொண்டு அவர்களே அந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ள நினைப்பார்கள். கவலைகளை வெளிப்படுத்த தெரியாதவர்களே மீனராசியில் பிறந்தவர்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் திருமணமான பெண்களே அன்பர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் இல்லை, வக்ரம் மற்றும் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை. ஆகையால் இந்த வாரம் மார்கழி என்பனால் தள்ளி போவதை நல்லது, தை பிறக்கட்டும். அப்புறம் காதலித்து கொண்டிருக்கின்ற இந்த வாரம் காதலை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு பலனில் இருப்பனால் காதல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். காதலித்து கொண்டிருக்கின்றவர்களை பார்த்தோம். காதலை வெளிப்படுத்தலாமா? சந்திரன் ஓரளவுக்கு சாதகம் இருந்தாலும் 7:30 நடந்து கொண்டிருப்பதையும் நினைவில் வைத்து கொண்டு முடிவு உங்கள் கையிலே விட்டு விடுகின்றேன். காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் தவறு இல்லை. அதே போலவே உங்களுக்கு கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சுக்கிரன் சாதகமாக இருக்கா. பொதுவாக மீனராசிக்கும் கலைத்துறைக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் அப்படி இருப்பவராக இருந்தால் இந்த வாரம் கலைத்துறை பெரிய அளவிலே பிரச்சனைகள் இல்லை, நன்மையான வாரம். அரசியலில் சூரியன் இப்போ திக்பலத்தோடு வந்து விட்டார். இந்த மார்கழி மாதம் மீனராசிக்கு அரசியலில் யோகமே இருக்கின்றது. பிரச்சனைகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவ கல்வி 10ல் புதன் இருப்பது நன்மை. எனவே கல்வியிலே குழப்பங்கள் சனி ராகுவால் இருந்தாலும் உங்களுக்கு இறை வழிபாடை நான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். மாணவ கல்வியில் நிச்சயம் நீங்கள் அது பின்பற்றி கொள்வீர்கள். நான் சொன்னதை கேட்டு ஒரு வாரம் பண்ணனாலும் நான் தொடர்ந்து சொல்கிறதுனால நிச்சயம் பின்பற்றுவீர்கள். எனவே இந்த வாரமும் தொடருங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். நிலந்தோறும் கணபதி ஆலயம் செல்லுங்கள். கல்வியில் இந்த வாரம் நன்மையை. இதுவே மீனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி நாம் இவ்வாரத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது அனுமன். நாம் ஏற்கனவே சொன்னது அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக குரு வழிபாடு. நீங்கள் பாம்பன் சுவாமியை வணங்குவது நல்லது. செவ்வாய்க்குரியவர் அவர், முருகர் அருளை பெற்றவர். ஆகையால் அவரை வணங்குவதன் மூலம் யோகாதிபதியான செவ்வாய் 2/9 செவ்வாய் பலம் பெறுவார். மேலும் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. வராகி அம்மன், உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமான அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. இவை செய்வதன் மூலம் உங்களுடைய ஆத்ம பலம் மனோபலம் அதிகரிக்கும். மேலும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நம்பிக்கை பிடிக்கும். ஏன்னா அம்மன் வழிபாடு சொல்ல ராகு ராசியில் இருப்போனால் குழப்பம் கொடுக்குறாங்க இல்லையா? நீங்கள் வராகி அம்மனை வணங்குவது ஒரு மண்ணில் தைரியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு வெற்றியை கிடைக்கும். பைரவி வழிபாடும் நன்மையை தரும். இவை செய்து வாருங்கள். இனி நாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2025 வெள்ளி முதல் வியாழன் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே
உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.